வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிஎஸ்எஃப்லேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிஎஸ்எஃப்பில் வேறு எதுவும் போஸ்டிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பான முறையில் நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணுவோம். இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் கரண்டில் இருக்க ஜாப்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்லேருந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆனது வந்திருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது எவ்வளோ வேக்கன்சியோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 162 வேக்கன்சியோடு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எஸ்ஐ அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணி அமர்த்தப்படுகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் பணி அமர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கான சேலரியை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலாம். இது நம்மளுடைய சொந்த நாட்டில் இந்தியாவிலேயே நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 2/6/2024 அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 1/7/2024 நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வரை வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பான முறையில் இப்போயே நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் 1 வீக்குக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே உங்களுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லிங்க்குள்ளேயே உங்களுக்கான போயிடும். எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எஸ்ஐ மாஸ்டரில் 7 போஸ்டிங், எஸ்ஐ இன்ஜின் டிரைவரில் 4 போஸ்டிங், ஹெட் கான்ஸ்டபிள் மாஸ்டரில் 35 போஸ்டிங், ஹெச்ஜி இன்ஜின் டிரைவரில் 57 போஸ்டிங்கும், ஒர்க்ஷிப்பில் 13 போஸ்டிங்கு, கான்ஸ்டபுளில் 46 போஸ்டிங். இவ்வளோ போஸ்டிங் நமக்கு இப்போ பிஎஸ்எஃப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது 1/7/2024 நம்மளுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வேகன்சி தனித்தனியாக பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த வேகன்சிக்கு தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த இப்போ பார்க்க போகிறோம். எஸ்ஐ மாஸ்டருக்கு நீங்கள் 10th ஆர் +2 முடிச்சிருந்தா போதும். செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நமக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தராங்க. அதுவும் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்மளால் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்ஐ இன்ஜின் டிரைவருக்கு நீங்கள் 10th ஆர் +2 முடிச்சிருக்கணும். வித் ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்ஜினியர் டிரைவர் சர்டிஃபிகேட் நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வித் ஹெச்சி மாஸ்டர், அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் மாஸ்டருக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். வித் சராங் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் ஹெச்சி இன்ஜின் டிரைவருக்கு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அது பாசிங் செகண்ட் கிளாஸ் இன்ஜின் டிரைவர் சர்டிஃபிகேட் நமக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதாவது கேட்டிருக்காங்க. ஹெச்சி ஒர்க் ஷாப்புக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். வித் எலக்ட்ரிஷியன், ஏதாவது இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வித் கான்ஸ்டபிளுக்கு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ மாஸ்டருக்கு நீங்கள் 22லேருந்து 28 வயசுக்குள்ளேயும், இன்ஜின் டிரைவருக்கு 22லேருந்து 28 வரைக்கும், மாஸ்டர் அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் மாஸ்டருக்கு 20லேருந்து 25 வரைக்கும்,
இன்ஜின் டிரைவருக்கு வந்து 20லேருந்து 25 வரைக்கும், ஹச்சி ஒர்க் ஷாப்புக்கு வந்து நீங்கள் 20லேருந்து 25 வரைக்கும் வயசு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு வந்து 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை கொடுத்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இல்லை நான் அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எனக்கு கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 35,000 வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ்ஐயில் வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 25,500 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து பிஎஸ்டி டெஸ்ட்டு, அடுத்து பிஇடி டெஸ்ட்டு, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இந்த மெடிக்கல் எக்ஸ்பிரேஷன், இந்த 4 அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டினா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள்.